நண்பர்களே, என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் 56வது நாளுக்கு உங்களை இனிதே வரவேற்கிறேன். நான் இந்த பேஜ் ஆரம்பிச்சதுக்கே தம்பி அவனுடைய கெரியரில் எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணுறான், அவனுடைய கோலை எப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான எவ்வளோ எஃபர்ட் போடுறான்னு சொல்லிட்டு அதை ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த பேஜை ஓப்பன் பண்ணேன். பட் ஆனால் நான் ஓப்பன் பண்ண ஒரு ரீசன், ஆனால் இது வேற எங்கேயும் கொண்டுட்டு போகுது என்ன. ஆக மொத்தத்தில் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணாமல் எதையோ பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் தெரியுது. பட் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அந்த மாதிரி. இது அவ்வளோ ரொம்ப நாளைக்கெலாம் நீடிக்காது, ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெய்லி ரொட்டீனை, அதுக்கப்புறம் நம்மளுடைய கெரியர் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். நண்பர்களே, தம்பி இன்னைக்கு பொறுப்பாக 7 மணிக்கெலாம் எழுந்துட்டு காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால அப்படியே ஒரு 20 புஷ்அப்ஸ் எடுத்தாச்சு. காலை உணவுக்கு 4 இட்லி பொட்டுக்கடலை சட்னியை வாயில் போட்டுக்கிட்டு அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால அவருக்கும் ஒரு 4 இட்லியை கப்பில் கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. ஆனால் என்ன கொஞ்சோண்டு தாமதமாயிடுச்சு நண்பர்களே. கரெக்டாக நான் போனது 9 மணிக்கு. அந்த டைமில் தான் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்காக இட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அவர் சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து முடிச்சு வந்த உடனே வேற ஒரு இடத்துக்கு டிபார்ட்மெண்ட்டில் இட்டுட்டு போயிட்டு சதையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தாங்க, என்ன மேட்டர்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன மேட்டர்னு சொல்லிட்டு தெரியலனா சிம்பிளாக கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ள ஒரு காயம் மாதிரி இருக்குது. அது நார்மல் காயமாக வேறு எதனா பிரச்சனையானு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு லேபில் எடுத்து போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் என்ன மேட்டர்னு சொல்லிட்டு தெரியுமா. அதனால் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு சில பல மேட்டர்லாம் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலி இந்த சதையை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபைனலி இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது லேபுக்கே அமுச்சு விட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து இன்னி 4வது நாள் ஆகுது. இன்னும் இதுக்கான ரிசல்ட் எப்போ வந்துட்டு எப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு எப்போ டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு தான் தெரியல. நானும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டு மதிய உணவுக்கு மறுபடியும் டேடிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு நம்மளும் மதிய உணவு முடிச்சாச்சு நண்பர்களே. மதிய உணவுக்கு சாப்பாடும் சாம்பாரும் இருக்குது, தொட்டுக்க அப்பளம் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சதும் செம்ம டயர்டு. அதனால தம்பி மலான்ட்டான் பார்த்துக்குங்க. ஆனால் என்ன தூக்கம் தான் வரமாட்டேங்குது. தூக்கம் வந்தால் இருமல் தான் வந்துட்டு இருக்கு. அதனால சரியாகவே தம்பி ரெஸ்ட் எடுக்கல. சரி ஒரு 6:30 மணிக்கா எழுந்துச்சு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு டேடியை போயிட்டு மறுபடியும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு விசிட்டை போட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இரவு உணவு முடிச்சுட்டு கொஞ்சம் எடிட்டிங் இல்லை நிறைய எடிட்டிங்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. மொத்தமாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து எடிட் பண்ணிட்டு 11 மணி பக்கத்தை போல தூக்கத்தை போட்டாச்சு நண்பர்களே.